ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்த வெஜ் பிரியாணியோட ரெசிபி மட்டும் இல்லைங்க, நம்ம ரீசெண்டாக பண்ணியிருந்த 5 வகையான சீமந்த சாப்பாடு பற்றின ஒரு வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த சீமந்த சாப்பாடு ஆர்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து தான் கிடச்சிது. இங்கே கேனடாவில் முக்கால்வாசி பேர் வந்து மார்க்கெட் பிளேஸ்லேருந்து தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த கஸ்டமரும் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த 5 வகையான சாப்பாடு வந்து பேபி ஷவருக்காக வேணும் இத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த 5 வகை சாப்பாடில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வந்து புளி சாதம் தான். அதுக்கு தேவையான மசாலா தான் வறுத்து அது ஒரு சைடு ஆறட்டும்னு வச்சுட்டேன். அடுத்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் கேட்டிருந்தாங்க. மாங்காய் சாதத்தை தான் அடுத்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே தாளிப்புக்கு நம்ம இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு அவங்க இஷ்டம். ஸோ இந்த மாங்காய் சாதத்தில் நீங்கள் மாங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக சீவி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் உங்களுக்கு அந்த மாங்காயோட இது வந்து புளிப்பு வந்து சாப்பிடும்போது கிடைக்கும். அதே மாதிரி மாங்காய் நீங்கள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் வந்து லைட்டாக வதக்கி விடணும். உடனே சாப்பாடு போட்டு நீங்கள் கிளறிடணும். அப்போ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காயிலேருந்து தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும், சாப்பாடும் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இப்போது நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி கிளறின சாதத்துக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கணும். அதே மாதிரி சூடாக வந்து கிளறின சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடு ஏற்கனவே வடித்து வச்சு அது நல்லா ஆறின பிறகு தான் வந்து வெரைட்டி ரைஸில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ண சாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் தான். அதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு ஒரு கொத்தமல்லி வந்து நல்லா சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுட்டு இப்போ தாளிப்புக்கு எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அது கூடவே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான கொஞ்சமாக வேர்க்கடலை இல்லைனா வந்து முந்திரி பருப்பு உங்களோட இஷ்டம் தான். அது தேவையானதை ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ், அதாவது பாதி லெமன் ஜூஸ் லைட்டாக பிழிகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இதை ஆட் பண்ணும்போது உங்களோட கொத்தமல்லி சாதத்துக்கு டேஸ்ட் இன்னும் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டதோ இப்போ இந்த மசாலாலேருந்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்ததோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் ரைஸை ஆட் பண்ணி இப்போ சாப்பாடை நல்லா கிளறிக்கலாம். அதே மாதிரி இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ்க்கு எப்போவுமே உப்பு கம்மியாகவே போடுங்க. ஏன்னா சாப்பாட்டில் ஏற்கனவே நம்ம கண்டிப்பாக உப்பு போட்டிருப்போம். கடைசியாக வந்து கிளறி முடிச்சிட்ட பிறகு சாப்பாடில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொத்தமல்லி சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையுமே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் செஞ்ச சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கு தான் வந்து நல்லெண்ணெய், அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இருக்கேன். இது தாளிச்சதுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா புளியை வந்து நல்லா திக்காக வந்து ஒரு 2 கப் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் திக்காக வந்து புளி கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த புளி தண்ணி வந்து அது வந்து நல்லா சுண்டுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு அந்த கேஸும் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நல்லா வந்து திக்காக புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட புளி சாதம் பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலில் வந்து செஞ்சு தருவாங்களே அந்த புளி சாதம் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. மசாலா என்னெல்லாம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம், அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் நீங்கள் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து தாளிக்கும் போதும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தாளிக்கும் போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறுனதும் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி அது ஒரு சைடு வச்சுப்போம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுமே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணிப்போம். எல்லா பவுடரும் ஆட் பண்ணாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்னு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி சாதத்துக்கு தேவையான புளி தொக்கு வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை எடுத்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாடு ஏற்கனவே எல்லா சாதத்துக்கும் வந்து மொத்தமாக சேர்த்து வடித்து நல்லா ஆற வச்சுருந்தேன். இப்போ அந்த சாதத்தில் இப்போ நம்மளோட புளி தொக்கை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தால அதையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூடவே ஆட் பண்ணி இப்போ நல்லா இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாதத்தை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே அப்படியே கோயிலில் கொடுக்குற அந்த புளி சாதம் டேஸ்ட்டு ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க
புளி சாதத்தையே நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். இது 4வதாக நான் என்ன சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம் தான். அதே தான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூட காஞ்ச மிளகா, பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கூட நீங்கள் எள்ளு வேணால் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எள்ளு வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதுனால நான் சேர்க்கல. ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக நான் இப்போ இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எப்பவும் போல் நம்ம இப்போது சாதத்தை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க பொடியை இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பொடி ஆட் பண்ணதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுவுமே நம்ம கஸ்டமருக்கு ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சு பேக் பண்ணிடலாம். அடுத்து நம்ம செய்ய போகிற சாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான். இந்த வெஜிடபிள் பிரியாணி மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மீடியம் ட்ரே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு கடாயில் இல்லை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு அரிசி ஆட் பண்ண போகிறேன். அந்த 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 200 ml ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுமே இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 3லேருந்து ஒரு 4 நாள் ஆட் பண்ணிக்கோங்க 1 கிலோவுக்கு. அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் இன்றைக்கி 300லேருந்து 400 கிராம் கிட்ட வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்து இது நல்லா வதங்கணும். இந்த பிரியாணிக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்க்காமலே நம்மளுக்கு கலர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தான். இந்த வெங்காயமும் அதுக்கும் நம்ம ஆட் பண்ணுற சில்லி பவுடர் தான். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மெஷரிங் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா இந்த ஆயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் மசாலா ஆட் பண்ணி கலந்து விடும்போதே உங்களுக்கு பிரியாணிக்கு கலர் வந்து சூப்பராக வந்து எப்படி வந்திருக்குன்னுட்டு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி. என்னோடய கை வந்து குட்டி தாங்க. ஸோ உங்கள் கை வந்து பெருசாக இருந்தால் அதில் கொஞ்சம் பாதியாக நீங்கள் புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கான தக்காளியும் ஆட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 350லேருந்து 400 கிராம்ஸ் ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியும் பார்த்திங்கன்னா 350லேருந்து 400 கிராம்ஸ் ஆஃப் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் இன்றைக்கி பாதி லெமன் வந்து இப்போ இது நல்லா பிழிஞ்சு இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 ml இருக்கும். ஸோ தயிரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வரும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் இது எல்லாமே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 400லேருந்து 500 கிராம் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணேன். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய்கறிலேருந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததும் இப்போ நான் இன்றைக்கி 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு 1.5 கப் போதும். ஸோ உங்களோட பாஸ்மதி ரைஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வைப்பனோ அப்போ வந்து அரிசி வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அரிசியை மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி அரிசி ஆட் பண்ணிப்போம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக கலந்து விடுங்க, ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். கலந்து விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் தண்ணி எல்லாம் கொஞ்சமாக சுண்டி அரிசி நல்லா மேலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை அந்த அரிசியை நல்லா சமப்படுத்திட்டு இதுக்கு லேசாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த நெய்யை வந்து ஊற்றி விட்டுடலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு அரிசியை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டா இந்த மாதிரி லைட்டாக வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அரிசியை இந்த மாதிரி சமமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி தம்மில் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. நான் வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை தான்
வைப்பேன். ஸோ இதில் ஃபுல்லாக தண்ணி வச்சு இது வந்து தம்மில் போட்டுடலாம். 10 நிமிஷம் அடுப்பை வந்து தம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருக்க பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பு மேலேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரிசி நீட்டாக உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த வெஜ் பிரியாணியை பொறுமையாக இந்த மாதிரி ஓரத்துலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டா அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான என்னோடய ஸ்டைலில் வெஜ் பிரியாணி. நான் ஆர்டருக்குலாம் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிருந்தீங்க, அதோட ரெசிபி இது தாங்க. இது வெஜ் பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சிக்கன் பிரியாணிக்குமே சரி இதே மெஷர்மெண்ட் தான். மசாலா எல்லாமே சேம் தாங்க. இந்த வெஜ் பிரியாணியோட ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் GTA கனடாவில் இருந்துட்டு நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வெஜ் நான்வெஜ் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி நம்ம பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த vlog-ஆன ப்ரான் பிரியாணியோட vlog-ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.